வண்டி அப்படியே பேக்ல கொண்டு போங்க. சவுண்ட் கேட்க மாட்டீங்களா? சவுண்ட் கேட்க மாட்டீங்களா? அப்படியே பேக் அப்படியே கொண்டு போங்க. பேக்ல வண்டியை பேக்ல கொண்டு போங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி பின்னாடி ஆளுகளை கொஞ்சம் ஒழுங்கு சொல்லுங்க. கொஞ்சம் ஆளுகள் வந்து இந்த வேன் பின்னாடி வருது. நீங்க சிரமப்படாதீங்க, நெருக்கடியில நின்று சிரமப்படாதீங்க. வெயிலா இருக்குது, போராட்டம் ஆரம்பிக்கல. கொஞ்சம் பேக்ல போங்க. ஏங்க ரோட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆண்கள் பேக்ல வாங்க. அப்படி பேக்ல வலது பக்கமா உள்ள வாங்க. ஆண்கள் அங்க நிக்காதீங்க. ஆண்கள் யாரும் அங்க நிக்க வேண்டாம். எல்லாம் உள்ள வந்துருங்க. பெண்களுக்கு இந்த பக்கம் வந்துருங்க. ஆண்கள் உள்ள வந்துருங்க. இது பெண்கள் பகுதி. ஆண்கள் அங்க நிக்காது. உள்ள வாங்க. போலீஸ் வாகனத்தை உயரதிகாரி சொல்லி கொஞ்சம் அப்புறப்படுத்த சொல்லுவேன். இடத்தை அழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் தயவு செய்து அங்க ஆண்கள் உள்ள வந்துருங்க. உள்ள வந்து கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏங்க மேம்பாலத்துக்கு ஓரத்துல வண்டி நிப்பாட்டாதீங்க. மந்தியா அப்படி கொண்டு போயிருங்க. கொஞ்சம் வழிவிட்டு நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வழிவிட்டு நிற்குமா போலீஸ் சபிக்பாய் அங்க ஆண்களை உள்ள அனுப்புங்க. பெண்கள் குழந்தை ஆண்களை உள்ள அனுப்புங்க. ஓரத்தில் இருக்கிறவங்க ஆண்கள் யாராவது ஒரு வாலண்டியர் சொல்லி உள்ள தருங்க. உள்ள போகலாம். உள்ள போகலாம். உள்ள வாங்க. முன்னாடி போங்க. பின்னாடி வாகனம் அடிக்கிற அந்த வாகனம் நம்ம வாகனத்துல எடுக்க சொல்லுங்க. யாராவது ஒரு வாலண்டியர் அங்க போங்க. வழி விடுங்க. அவங்களுக்கு மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய வண்டிகளை எடுக்கிறதுக்கு வழி விடுங்க. அந்த பக்கம் வாலண்டியர் அந்த சைடு போங்க. காவல்துறையுடைய வண்டிகள் ரைட் சைட்ல நிக்குது. அந்த வண்டிகள் எடுக்க சொல்லுங்க. இடத்துல இருக்குது. காவல்துறையினுடைய வண்டிகள் பஸ் எல்லாம் ரைட் சைட்ல நிக்குது. அதை கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க. 9 வயசு இஸ்மாயில் பையன் எங்க இருக்கான்னு பார்த்து அவங்க இங்க அனுப்பிவிடுங்க. 9 வயசு பையன் இஸ்மாயில் அவனை இங்க அனுப்பிவிடுங்க. ரோடு பக்கம் உள்ள வாங்க. பின்னாடி நிக்கிறவங்க உள்ள வாங்க. ஆண்கள் உள்ள வாங்க. ரூல்ஸ் வந்து ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு இந்த பக்கம் போயிடுங்க. ஆண்கள் அந்த பக்கம் போங்க. யாராவது நின்று அனுப்புங்க. ஏங்க அனுப்பி விடுங்க. அந்த பக்கம் நிக்கிறவங்க அனுப்பி விடுங்க. வாலண்டியர்ஸ் யாரு இந்த பக்கம் எல்லாத்தையும் உள்ள அனுப்புங்க. இந்த பக்கம் இருக்கவங்க ரோட்ல நிக்கிறவங்க உள்ள வாங்க. அப்படியே டக்குனு உள்ள வாங்க. ரோட்ல நிக்கிறவங்க யாரு இந்த பக்கம் பெண்களுக்கு இந்த பக்கம் நிக்கிறவங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. ரபீக் பாய் அவங்க எல்லாம் அங்க நிக்க விடாதீங்க. ரோட்டு போயிட்ட பெண்கள் வராங்க பாருங்க. அவங்க வழி விட சொல்லுங்க. பின்னாடி வாகனத்துக்கு வழி விடுங்க. மேம்பாலத்துக்கு வழி வாகனத்துக்கு வழி விடுங்க. யாராவது வாகனத்துக்கு வழியே சொல்லுங்க. ஆண்கள் அந்த பக்கம் வாகனத்துக்கு அனுப்பி விடுங்க. இங்க இருக்கிறவங்க அனுப்பி உள்ள அனுப்புங்க. ரபீக் பாய் இந்த பக்கம் யாரையும் நிற்கிறாங்க. ரோட்ல நிற்கிறாங்க. உள்ள அனுப்புங்க. ஆண்கள் உள்ள அனுப்புங்க. வெளியில யாரும் நிக்க கூடாது. இந்த பக்கம் அதிக பேர் நிக்கிறீங்க. இந்த பக்கம் நிக்க கூடாது. உள்ள வாங்க. உள்ள வாங்கம்மா. உள்ள வாங்க. இந்த பக்கம் நிக்க முடியும். உள்ள வாங்க. உள்ள வாங்க. வரக்கூடியவங்க அப்படி உள்ள அனுப்புங்க. பின்னாடி அந்த வாகனங்களுக்கு வழி விடுங்க. பாலத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு வழி விடுங்க. டிஎன்இபி சாலையில வண்டி எல்லாம் வச்சுட்டு உள்ள மாட்டாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக செய்யுங்க. வண்டிகள்லாம் வந்த பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க பண்ணக்கூடிய வேலைனால லேட்டா எவ்வளவு லேட் ஆனாலும் வண்டிகள் வந்த பிறகுதான் நாங்க வந்து ஆரம்பிப்போன்றதை தெரிவித்துக் கொள்றோம். பின்னாடி உள்ள வண்டிகளுக்கு வழி விடுங்க. வாலண்டியர்ஸ் அந்த இடத்துக்கு போங்க. கூடிய வேகத்தில் முடியும். அதனால நீங்க வாகனங்கள் வழி விடுங்க.
போகாதீங்க. ஆண்கள் முன்னாடி நிக்கக்கூடிய ரோட் சைடுல நிக்கக்கூடிய வாலண்டி ஃபுல்லா அனுப்புங்க. பாலத்துக்கு கீழே போவாங்க, பாலத்துக்கு மேல போயிடுங்க. பாலத்துக்கு கீழே போகாமல் பாலத்துக்கு மேல போயிடுங்க. பாலத்தில் உள்ள வண்டிகள்லாம் உடனடியா எடுங்க. ஜெர்மனி பாலத்துக்கிட்ட வண்டியை பிளாக் பண்றாங்கன்னா உடனடியா அதை வந்து அனுப்புறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஆவணம் செய்யுங்க. ஜெர்மனி பாலத்தாண்ட வண்டிகளை மறைக்கிறாங்கன்னா அது உடனடியா அனுப்புறதுக்கு ஆவணம் செய்யுங்க. ஆண்கள் உள்ள போகையெல்லாம் ஆண்களுக்கு என்ன கிடையாது. பெண்கள் பகுதியில யாரும் ஆண்கள் நிக்காதீங்க, பிளாட்ஃபார்ம்ல கூட நிக்காதீங்க, உள்ள போங்க. பெண்கள் மட்டும்தான் இந்த பகுதிக்கு உள்ள போங்க. ஆண்கள் பின்னாடி உள்ள வாகனங்களை எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய வாகனங்களை பின்னாடி எடுக்கக்கூடிய உதவி செய்யுங்க. ஆண்கள் கொஞ்சம் தள்ளி பின்னாடி போயிடுங்க. ஆண்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி நடந்து போங்க. பாலத்து மேல ஏறுங்க. பாலத்தில் நிற்கக்கூடிய வண்டிகளை வந்து அப்படியே விடுங்க. பாலத்து மேல ஏறுங்க. அப்படியே பாலத்து மேல ஏறுங்க. அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் அமைதியா கவனமா கேளுங்க. ஆண்கள் பின்னாடி போங்க. இப்ப போராட்டம் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே கவனம் திசை திருப்புற மாதிரி எதையும் செய்யாதீங்க. இங்க என்ன சொல்றாங்க கவனமா கேளுங்க. பேனரை கீழே போடுமா? மக்கள் போட்டாங்க. மக்கள் பின்னாடி நிக்கிறாங்க. பேனரை போடுங்க. 10 இருக்குது. 10 இருக்குது. பேனர் எடுத்து சைடுல வைங்க. சிவப்பாத்துல ஏற்றுக்காமங்க. இது மாதிரி சைடுல வைங்க. அன்புள்ள சோழர்களே, இப்ப ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க போகுது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆர்ப்பாட்ட கோஷங்கள் ஒவ்வொன்றுமே அதை கேட்கக்கூடிய அமெரிக்காக்காரன் நாட்டை புடுங்கிட்டு சாகரமா இருக்குது. அதனால இந்த கோஷங்களை திருப்பி நீங்கள் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி சொல்வதில் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கோஷங்களுக்கு திருப்பி நீங்கள் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆங்காங்கே ஆண்கள் இடங்கள் நிற்காம அப்படி பேக்ல போங்க. போராட்டம் ஆரம்பமாகுது. பெண்கள் கூட்டம் அளவு கதிகமா வந்து கொண்டிருக்கிறதுனாலதான் ஆண்களை பின்னோக்கி போக சொல்றோம். கொஞ்சம் பின்னாடி போங்க. கொடையெல்லாம் கொஞ்சம் 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 தாழ்த்துவீங்க. உயர்த்தணும். கொஞ்சம் தாழ்த்துவீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி ரத்தம் ஓடுது, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி ரத்தம் ஓடுது. பத்தரை மாற்று தங்கம் மீது, பத்தரை மாற்று தங்கம் மீது புலவி வாரி வீசுது. சுதந்திரமாம் சுதந்திரமாம், கருத்து சொல்லும் சுதந்திரமாம். நாளை போன அமெரிக்காவில், நாளை போன அமெரிக்காவில்
சுதந்திரமாம். ஊரையெல்லாம் மேய்வதற்கு கணவனுக்கு சுதந்திரம். மோனிகாவை மோந்து பார்க்க சிந்தனைக்கு சுதந்திரம். ஹில்லாரி கேடு கெட்ட ஹில்லாரி கேடு கெட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக மானம் விட்ட ஹில்லாரி. கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசஞ்சாயை மிரட்டது ஏன்? அசாஞ்சேயை மிரட்டியது ஏன்? விக்கிலீக் அசாஞ்சேயை தூக்கிலிட துடிப்பது. கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசாஞ்சேயை நிறுத்தியது. விக்கிலீக் அசாஞ்சேயை தூக்கிலிட துடிப்பது. படமெடு உன் வேத கதையை படமெடு. சம்சோன் ராஜா சிறுமி சத்தை துணிவிருந்தால் படமெடு. இயேசு பாட்டி தாமாரி ஏசுத்தனத்தை படமெடு. இயேசு பாட்டி தாமாரி ஏசுத்தனத்தை படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு தேசம் போடும் பாதிரியே நினைக்காதே பிறரையும் உண்மை மாதிரி, நபியையும் உண்மை மாதிரி நினைக்காதே. தெரியாதா உன் பாலியல் சேட்டையில் தெரியாதா? செபிக்க வந்த பெண்ணிடம் நீ ஜெபம் செய்தது தெரியாதா? நம்பி வந்த சிறுவர்களை நீ நாசம் செய்தது தெரியாதா? அரியா சின்னன் சிறுமிகளை அம்மா வாக்கியில் தெரியாதா? அபாசம் செய்ததும் தெரியாதா? வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு தேசம் போடும் பாதிரிகளே நினைக்காதே பிறரை உன்னை மாதிரி நினைக்காதே. நபியை உன்னை மாதிரி நினைக்காதே. தெரியாதா பாலியல் சேட்டைகள் தெரியாதா? ஆண்கள் பின்னாடி பெண்கள் பதவி, ஆண்கள் ரோட்டுக்கு போவாங்க. பெண்கள் பதவிக்கு இடவுங்க. இந்த பக்கம் வாங்க. பெண்களுக்கு வளைவிட்டு ஆண்கள் மேம்பாடு வரைக்கும் இந்த பக்கம் வாங்க. தெரியாதா சாலை பக்கம் யாரும் போகாதுங்க. இங்க பாருங்க, ஆண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆண்கள் ஏன் நிக்கிறீங்க? பெண்கள் இடத்துல போய் ஆண்கள் நிக்கலாமா? பெண்கள் இடத்துல ஆண்கள் நிக்காதீங்க. பெண்கள் இடத்துல ஆண்கள் யாரும் நிக்காதீங்க. ஆண்கள் எல்லாம் பின்னாடிவாங்க. அந்த பேனர் எடுத்து இந்த பக்கம் வாங்க. அந்த பேனரை தூக்கிட்டு இந்த பக்கம் வாங்க. அந்த பேனரை இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க.
ஆண்களை பெண்கள் பகுதிக்கு இந்த பக்கம் வரவிடுங்க. ஏங்க இங்க ஓரத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பகுதிக்கு வரீங்க. ஏங்க அந்த பேனர் வாங்க போய் அந்த பேனர் புரியிட்டு வாங்க. யாரும் வச்சிருக்கிறார்? ஏங்க ஒரு கட்டுப்பாடு வேண்டாம். ஆண்கள் இழுத்துக்கிறாங்க. ஆண்கள் இழுத்துக்கிறாங்க. சாலை மறியல் செய்யக்கூடாது. பெண்கள் பகுதிக்கு வழிவிடுங்க. ஆண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆண்களை இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஏங்க பெண்கள் அங்க போய் நில்லுங்க. பெண்கள் பேக்கில் போய் நில்லுங்க. ஆண்கள் பேக்கில் வாங்க. ஆண்கள் அங்க ஆண்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆண்களை இந்த பக்கம் விடுங்க. பெண்கள் அந்த பக்கம் போங்க. பெண்கள்லாம் கொஞ்சம் பேக்ல போய் நில்லுங்கம்மா. அடிக்கடி இருந்தா ஆண்கள் ஆண்கள் பேரிகார்டை தள்ளிப்பீங்க. பெண்களுக்கு இடம் மார்க்கெட்டில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். யாரும் விட்டாங்க. அவங்களுக்கு இடம் போக்குவரத்துக்கு எந்த தெரியாதா 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 பாலியல் சேட்டைகள் தெரியாதா? ஜெபிக்க வந்த பெண்ணிடம் நீ ஜெபம் செய்வது தெரியாதா? நம்பி வந்த சிறுவர்களை நீ நாசம் செய்வது தெரியாதா? அறியா சிங்கன் விரும்பிகளை நீ அம்மா வாக்கியம் தெரியாதா? அபாசம் செய்வது தெரியாதா? நீதிமன்ற வழக்குகளில் இது நிரூபணமானதை மறந்தாயா? நஷ்ட ஈடு வழங்கி நீ நஷ்டம் அடைந்தது மறந்தாயா? நாள்தோறும் நாடுகள் தோறும் நாடி போனதை சொல்லவா? இந்த பக்கம் வாங்க. ஆண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆண்கள் பச்சை மறைக்க கூடாது. ஏங்க மற்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் எந்த ஒரு மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நம்ம டார்கெட் அமெரிக்கா தான். இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதீர்கள். சாலை மறியலில் ஈடுபடாதீர்கள். ஆண்கள் இந்த பக்கம் உள்ளவங்க. மக்களுக்கு எந்த ஒரு இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது. நாள்தோறும் நாடுகள் தோறும் நாடி போனதை சொல்லவா? மூடி மறைக்க முயன்று முடியாமல் போனதை சொல்லவா? பாலியல் சேட்டைகள் செய்ததாலே தலைத்த சபைகள் எத்தனை? காமலீலை பாதிரியாலே தலைத்த கல்தான் எத்தனை? ஆணைத்தான் விட்டாயா? பெண்ணைத்தான் விட்டாயா? சின்ன வயது பெரிய வயது பார்த்துதான் விட்டாயா? பச்சிலம் குழந்தை என்றும் கூட பாவி பாராமல் விட்டாயே. எடுப்பாயா? காமலீலை பாதிரி யாரின் சில்மிசத்தை படம் எடுப்பாயா? அமெரிக்காவே தேடி சட்ட அமெரிக்காவே சீரழிந்த உன் கலாச்சாரத்தை பட்டியலிட்டு சொல்லவா? பில் கிளின்டன் மோனிகாவின்
கிளின்டன் மோனிகாவின் நாரி போன படம் எடு, நாரி போன படம் எடு. வெள்ளை மாளிகை வெட்க கேட்டை, வெள்ளை மாளிகை வெட்க கேட்டை, எழுத்த போட்டு படம் எடு. வெள்ளை மாளிகை வெட்க கேட்டை, வெளிச்சம் போட்டு படம் எடு. அப்பனுக்கும் மகளுக்கும், அப்பனுக்கும் மகளுக்கும், அம்மாவோடு மகனுக்கும், அண்ணனுக்கும் தங்கைக்கும், அண்ணனுக்கும் தங்கைக்கும் நல்ல உறவு அமெரிக்கா. அப்பனுக்கும் மகளுக்கும், அம்மாவோடு மகனுக்கும், அண்ணனுக்கும் தங்கைக்கும் நல்ல உறவு அமெரிக்கா. ஓரின சேர்க்கையிலே ஊறி போன அமெரிக்கா சிறுவரோடும் ஆண்களோடும் செக் பண்ணும் பாதிரி, திங்கி அடிக்கும் பாதிரி. ஓரின சேர்க்கையிலே ஊறி போன அமெரிக்கா சிறுவரோடும் ஆண்களோடும் செக் பண்ணும் பாதிரி, திங்கி அடிக்கும் பாதிரி. ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம். அமெரிக்காவில் நடக்குது, திருச்சபையில் நடத்தி வைக்குது, திருச்சபையில் நடத்தி வைக்குது. நாரி போச்சு, நாரி போச்சு, அமெரிக்காவே நாரி போச்சு. ஏடுகட்ட நாகரீகம், ஏடுகட்ட நாகரீகம், காட்டுமிராண்டி கலாச்சாரம் மூடி மறைக்கும் முயற்சியில் ஏடி படம் எடுக்கிறான். நாரி போச்சு, நாரி போச்சு, அமெரிக்காவே நாரி போச்சு. ஏடுகட்ட நாகரீகம், காட்டு மிராண்டி கலாச்சாரம் மூடி மறைக்கும் முயற்சியில் ஏடி படம் எடுக்கிறான். ஐயா ஐயா போப்பையா, ஐயா ஐயா போப்பையா, மௌனம் காப்பது ஏனையா, மௌனம் காப்பது ஏனையா, நீரும் உடந்தை தானையா, வேடிக்கை பார்ப்பது ஏனையா. விஷமம் செய்யும் பாதிரியை, விஷமம் செய்யும் பாதிரியை விட்டு வைப்பது ஏனையா. தீண்டி விட்டு சிரிப்பதெல்லாம், தீண்டி விட்டு சிரிப்பதெல்லாம் நீ மேல தெரியலையா. தமிழகத்து சபைகளே, தமிழகத்து சபைகளே, பாதிரிமார் அவைகளே, படத்தை நீங்களும் ஏற்பீரோ, படத்தை நீங்களும் ஏற்பீரோ. எதிர்ப்பவர் என்றால் மௌனம் ஏன், எதிர்ப்பவர் என்றால் மௌனம் ஏன். மனித புனிதர் முகம்மதை, மனித புனிதர் முகம்மதை மாசுபடுத்த விடமாட்டோம். மனித புனிதர் முகம்மதை மாசுபடுத்த விடமாட்டோம். இறைவன் தூதர் முகம்மதை இழிவுபடுத்த விடமாட்டோம். உடல் சரிந்தாலும் கவலை இல்லை, உடல் சரிந்தாலும் கவலை இல்லை, உயிர் புரிந்தாலும் அச்சம் இல்லை. உயிரும் இனிய நபிக்காக, உயிரும் இனிய நபிக்காக, உயிரும் இனிய நபிக்காக எதற்கும் துணியும் இச்சமுதாயம், எதற்கும் துணியும் இச்சமுதாயம் உலக வரை படத்தில் இருந்து
அமெரிக்காவை அழிக்கணும். மனித குலம் செழிப்பதற்கு அமெரிக்காவை ஒழிக்கணும். உலக வரை படத்தில் இருந்து அமெரிக்காவை அழிக்கணும். மனித குலம் செழிப்பதற்கு அமெரிக்காவை ஒழிக்கணும். பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு பன்றி ரத்தம் ஓடுது. பட்டை மாட்டு தங்கம் மீது புழுதி வாரி வீசுது. சுதந்திரமாம் சுதந்திரமாம் கருத்து சொல்லும் சுதந்திரமாம். மாறிப்போன அமெரிக்காவில் நாட்டம் எடுக்கும் சுதந்திரமாம். ஊரையெல்லாம் மேய்வதற்கு, ஊரையெல்லாம் மேய்வதற்கு கணவனுக்கு சுதந்திரம். மோனிகாவை மோந்து பார்க்க பெண்களுக்கு சுதந்திரம். ஹில்லாரி 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 பேடு கட்ட ஹில்லாரி, பேடு கட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக, பணத்துக்காக பதவிக்காக மானம் விட்ட ஹில்லாரி. கருத்து சுதந்திரம் உண்மையானால், கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசாஞ்சியை நிறுத்தியது. விக்கிலீக் அசாஞ்சியை, விக்கிலீக் அசாஞ்சியை தூக்கிலிட துடிப்பது. படமெடு 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 படமெடு, உன் வேத கதைகளை படமெடு, உன் வேத கதைகளை படமெடு. ராஜா சில்மி சட்டை உள்ளில் இருந்தால் படமெடு. இயேசு பாட்டி தாமாரி, இயேசு பாட்டி தாமாரி தேசி தனத்தை படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை, உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு பன்றி ரத்தம் ஓடுது. பட்டறை மாட்டு தங்கம் மீது புழுதி வாரி வீசுது. சுதந்திரமா சுதந்திரமா கருத்து சொல்லும் சுதந்திரமா. மாறி போன அமெரிக்காவில் மாற்றம் எடுக்கும் சுதந்திரமா. ஊரையெல்லாம் நினைவதற்கு கணவனுக்கு சுதந்திரமா. மோனிகாவை மோந்து பார்க்க பெண்களுக்கு சுதந்திரமா. சுதந்திரமாம் சுதந்திரமாம் கருத்து சொல்லும் சுதந்திரமாம். மோனிகாவை மோந்து பார்க்க பெண்களுக்கு சுதந்திரமாம். ஹில்லாரி ஹில்லாரி பேடு வெட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக நானும் விட்ட ஹில்லாரி. ஹில்லாரி ஹில்லாரி பேடு வெட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக நானும் விட்ட ஹில்லாரி. கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசாஞ்சியை நிறுத்தியது. விக்கிலீக் அசாஞ்சியை, விக்கிலீக் அசாஞ்சியை தூக்கிலிட துடிப்பது. படமெடு படமெடு வேத கதைகளை படமெடு. சிம்சோன் ராஜா செல்வி சொத்தை துணிவிருந்தால் படமெடு. இயேசு பாட்டி தாமாரி இயேசு தனத்தை படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய
படம் எடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். அமெரிக்க நாய்களை கண்டித்து அறவழி போராட்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பேசி எடுக்கிறாங்க. பின்னாடி அமைதியாக பேசி எடுக்கிறாங்க. உங்களுடைய கோஷ குரல் மீடியாவுக்கு போகணும். பின்னாடி அமைதியாக மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அமைதியா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் போகலாம். அவனே கொண்டு வந்த மாதிரி அடிக்கிறாங்க. அவர்களை பற்றி பணம் இருக்கிறது போல யாரை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம். படம் எடுக்கலாமா? அவரை பார்த்துத்தான் நானும் உருவாக்கிய ஒருவன் சொன்னாங்க. அந்த மாதிரி படம் எடுக்கலாம். கோப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டார். என்னுடைய திருச்சபைகள் எல்லாம் சின்ன பசங்களோட வைத்தார்கள். அதற்காக உலகத்தில் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னான். அந்த உண்மை கருத்தை படம் எடுக்கலாமா? ஏன் ஒபாமாவுடைய பொண்டாட்டியை வச்சு படம் எடுக்கலாமா? கோப்பாண்டவருடைய அம்மாவை பற்றி படம் எடுக்க முடியாதா? படம் திரைப்படம் எடுப்பதாக இருந்தால் எதை பற்றி வேண்டாலும் எப்படி வேண்டாலும் எடுக்கலாம். அந்த வாசலை இப்போது நீங்கள் திறந்து விட்டிருக்கிறீர்கள். எங்கள் மார்க்கத்திலே நீ வரம்பு மீறினால் அதே அளவுக்கு நீனும் வரம்பு மீறு என்று அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறான். அந்த அனுமதியின் அடிப்படையில் நாங்கள் கிறிஸ்தவ பாதிரிகளுடைய லீலைகளை பற்றியும் இயேசுநாதருடைய உண்மையாக நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பைபிள்ல உள்ள அந்த சம்பவங்களை பற்றியும் உங்களுடைய உன்னத பாட்டுகளை பற்றியும் உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள பல காம கொடூரமான கதைகளை பற்றியும் நிஜக்கதை எடுத்தால் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் எடுப்பதற்கு நீங்கள் எங்களை தூண்டி இருக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் ஓரின சேர்க்கையாளராக இருந்திருந்தால் அல்லது பல பெண்களோடு சல்லாவும் செய்யக்கூடிய பெண்கள் பல ஆண்களோடு சல்லாவும் செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் எங்க சமுதாயத்தில் அது மாதிரியான செயல்கள் மலிந்திருக்கும். ஒரு சம்பவத்தை உனக்கு காட்ட முடியுமா? உன்னுடைய சமுதாயத்தில் நிலைமை என்ன? ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பண்ண வைக்கிறான் தப்பு. நாணம் கெட்ட நாய்களா? பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த சிந்தனை உனக்கு தந்தது உன் பைபிள், உன்னுடைய வேதம். எங்களுடைய வேதம் கற்பையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கட்டுப்பாட்டையும் கற்றுத்தந்தது. படம் எடுப்பதாக இருந்தால் ஒன்னை பற்றி எடுக்கலாம். இவ்வளவு இன்னும் சொல்ல போனால் என்றைக்கு இந்த செப்டம்பர் 11 அன்று இந்த லிபியா தூதரகம் தாக்கப்படுகிறதோ அன்றைய தினத்தில் அமெரிக்காவில் ஒரு அசிங்கம் நிறைவேறி இருக்கிறது. என்ன அசிங்கம் தெரியுமா?
ஒரு நிறுவனம் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்காக நடமாடு வாகனத்தை ரெடி பண்ணி உங்க அப்பா யார் என்று சோதித்து தருவோம். ஒரு பையன் அப்பனுக்கு பிறகு உன்னுடைய பைபிள் கலாச்சாரம், உன்னுடைய பாதிரியார் கலாச்சாரம் எதை காட்டுது? உங்க அப்பா யார் என்று சொல்ல வேண்டுமா? ரத்தத்தை சாம்பிள் எடுத்து நீ எவனுக்கு பிறந்தவன் என்று சொல்றோம். இந்த வண்டி அமெரிக்கா பூரா பரவுது, உலகமே காய் துப்புது. இவ்வளவு பெரிய கேவலமான இழிவான செயலை செய்யக்கூடிய நீ முழுக்க சவுதி அரேபியாவில் ஆம்பளைக்கு கல்யாணம் உண்டா? சவுதி அரேபியாவில் பொம்பளைக்கு கல்யாணம் உண்டா? சவுதி அரேபியாவில் நிர்வாண டான்ஸ் உண்டா? சவுதி அரேபியாவில் அவன் பொண்டாட்டி இவனை இவன் பொண்டாட்டி அவனை மாற்றிக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம் உண்டா? இதையெல்லாம் மதம்ங்கிற பேரை நீ செய்கிறாய். உன் மதத்தில் இதெல்லாம் இருக்கிறது. உன் மதத்தில் இந்த மாதிரி சேட்டைகள் செய்தவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று எழுதி வைத்திருக்கிறாய். அதை பார்த்து நாய் போய் கிடக்கிறான். பாதிரியார்கள் எல்லாம் பாலியல் சேட்டையில ஊறி போய் கிடக்கிறான். பெண்களுக்கு விடுதி நடத்துவதாக சொல்லி பெண்களை பெண்டாளுகிறான். சிறுமிகளை கற்பனையாக்குகிறான். தொண்டு நிறுவனம் நடத்துவதாக சொல்லி சின்ன சின்ன பசங்களை எல்லாம் ஓரின சேர்க்கையில ஈடுபடுத்துகிறான். இவ்வளவு கேவலமான காரியங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்தது உங்கள் வேதம், உங்களுடைய மதம், உங்களுடைய பாதிரிமார்கள். இந்த படம் எடுத்த நாய் பாதிரி இருக்கிறானே அவனுடைய கலாச்சாரமே அதுவாக இருக்கும் பொழுது விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில், போதை எடுப்பவனுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய மார்க்கத்தில், புகைப்பிடிக்கிறதை கூட தடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில், எங்க இறைத்துவர் காட்டின வழியில நீ கலங்க சுமத்தினாயானால் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று காட்டுவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம முகமது நபி உலகத்தில் முதல் தீவிரவாதியான் சொல்றான். யாரா தீவிரவாதி? இத்தாலியில ரோமாபுரியில உன்னுடைய தலைமையில யாரு சடத்தம் காட்டுவாங்க. இதே கவனிங்கள். ரோமாபுரியில இத்தாலியுடைய தலைநகரத்தில் வைத்துக் கொண்டு உலகம் பூரா கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தை அமைக்கணும் என்று சொல்லி அரபு நாடுகளை எல்லாம் அன்றைக்கு ஆக்கிரமித்தாயே, அதற்கு சாவுமணி அடித்தவர் நபிகள் நாயகம். உன்னை அரபு தீபகத்திற்கும் விரட்டி அடித்த காரணத்தினால் அந்த ஆத்திரம் உன்னுடைய உள்ளத்தில் ரத்தத்தில் ஊறிப்போய் கிடக்கிறது. எங்களை பயங்கரவாதிங்கிறியா? இந்தியாவில ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான பிரிட்டிஷ்காரன் அவன் யாரு? இலங்கையை ஆக்கிரமிச்சு வச்சான் அவன் யாரு? மலேசியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான் அவன் யாரு? ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சு எல்லாம் கிறிஸ்துவ தீவிரவாதிகள். பிரிட்டன் உலகத்துடைய சரிபாதி சாம்ராஜ்யத்தை படையெடுத்து போய் அந்நிய நாடுகளை எல்லாம் தாக்கி குன்று குவித்து ஆட்சியை கைப்பற்றின உலக மகா பயங்கரவாதி இந்த பைபிளை நம்பக்கூடிய, இந்த பாதையை நம்பக்கூடிய கூட்டம். அந்த வரலாறு அதோடு முடிஞ்சிருச்சா? இப்ப அமெரிக்காவுடைய வடிவத்தில் ஈரான் மீதும் ஈராக் மீதும் ஆப்கானிஸ்தான் மீதும் உலகத்தின் பல நாடுகள் மீதும் ரசாயன குண்டுகளை போட்டு மக்களை கொன்று குவிக்கிற பயங்கரவாதியே நீ நபிகள் நாயகத்தை பற்றி சொல்றியா? போர்க்குளத்தில் பெண்களை தாக்காதீங்க, போர்க்களத்தில் சிறுவர்களை தாக்காதீங்க, போர்க்களத்தில் மதகுருமானவர்களை தாக்காதீங்க, போர்க்களத்துக்கு இலக்கணம் வகுத்த எங்கள் நபிகள் நாயகத்தை தீவிரவாதிங்கிறியா? உலக மகா பயங்கரவாதியாக இருந்து உலக மகா ரவுடியாக இருந்து கொண்டு கையில அணு ஆயுதம் இருக்கிற காரணத்தினால் அணு திமிரிலே நீ ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் விரைவில் வரத்தான் போகிறது. சொல்லிக் கொள்கிறோம். இந்த அமெரிக்க தூதரகத்துக்குள்ளே நுழைவதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை காவல் காக்கக்கூடியது எங்க நாட்டு காவல்துறை. அதனால் அது பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களுடைய அமெரிக்க நாய்கள் இங்கே காவல் காத்தால் இந்த படை திரண்டு சென்ற அந்த நாய்களை எங்க நாட்டு காவல்துறை பாதுகாக்கிற ஒரு காரணத்தினால்தான் உன்னுடைய தூதரகம் பாதுகாப்பாக இருக்கிறது. அமெரிக்க நாய்களை கொண்டாந்து இறக்கி பாரு, அந்த தூதரகத்தை நாங்க கையில் எடுக்கணும்னு சொல்லி பாரு. அப்ப நீயா நானாங்கிற யுத்தத்தில் நாங்க ஜெயிப்போம். ஏன்னா உயிரை பணயமாக வைத்து போராடுகிற கூட்டம் இது. நீ வடிகட்டின கோலை ஆயுதம் எடுக்கிற காரணத்தினால் உலகத்தை மிரட்டு. ஆனா அமெரிக்காவுக்குள்ள அறிக்கை விடுறான். எந்த அமெரிக்கா காரணம்
வெளிநாட்டுக்கு போகாதீங்க. யாரு? அமெரிக்க அரசாங்கம் வீரமா அறிக்கை விடுது. எப்படி அமெரிக்காக்காரன் எந்த நாட்டுக்கு போவாது, அடிச்சு போடுவாங்க, கொண்டு போடுவாங்க இப்படின்னு ஒரு சின்ன போராட்டத்துக்கு பயந்து கொண்டு சொந்த நாட்டு மக்களை வெளியூருக்கு போகாதுன்னு சொல்றிய அந்த கோழைகளை ஏறி மிதித்து கொண்டு விடுவோம். எங்களுக்கு அது எளிதானது, யாபத்தில் வைத்துக் கொள்ளும். அதனால இந்த கண்டன போராட்டம் எதற்கு என்று சொன்னால், இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, உடனடியாக அந்த யூடியூப் என்கிற இணையதளத்தை இன்றைக்கே முடக்க வேண்டும். அதுல இந்த படங்களை பல பேர் டவுன்லோடு செய்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது அங்க இருக்கிற வரைக்கும் சென்னையை போல இந்தியாவின் ஒட்டுமொத்த கிராமங்களும் நகரங்களும் கொந்தளிக்கும். உங்களுடைய ராணுவத்தினாலும் போலீசினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. விபரீதத்தை உணர்ந்து ஆப்கானிஸ்தானத்திலும் லிபியாவிலும் எகிப்திலும் யூடியூப் இணையதளம் தடை செய்யப்பட்டது போல இந்தியாவில் தடை செய்தால் அது இந்தியாவுக்கு நல்லது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நல்லது என்பதை வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக அமெரிக்காவுக்கு எதிரான இந்த கருத்துக்களை இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். உன்னுடைய தூதரகத்தை எங்களுக்கு பாதுகாக்க முடியவில்லை, மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்க வைக்க வலியுறுத்த வேண்டும் சொல்றான். அது கண்டிக்கத்தக்க கருத்து தான், ஆனா கருத்து சுதந்திரம், அதை நாங்க ஒன்றும் செய்ய இயலாதுங்கிறான். அந்த சுதந்திரத்தை நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவோம். முல்லை முள்ளால் எடுக்க எங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களோடு நடந்த விவாதத்தில் எந்த அசிங்கங்களை எல்லாம் புட்டு புட்டு வைத்தோமோ அதெல்லாம் திரைப்படமா வரும், அதெல்லாம் குடும்பமா வரும். பாதிரிகளுடைய லீலைகள் எல்லாம் குறும்படங்களாக வந்து கொண்டே இருக்கும். முக்காடு போடாமல் நீ வெளியே நடமாட முடியாத நிலைமை உருவாக்கு என்று எச்சரித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். கட்டுப்பாட்டோட தூதரகத்துக்கு முற்றுகையிட்ட பெரிய விஷயம் இல்ல, முற்றுகையிட்ட நம்ம அரசாங்கம் பாதுகாக்குது. நம்ம அரசாங்கத்தில் இந்த பஞ்சாயத்து நமக்கு இல்ல. நம்ம அரசாங்கத்தில் அப்படி ஒரு படத்தை அனுமதிப்பானா? தியேட்டரில் அனுமதிப்பானா? அனுமதிச்சா கோரிக்கையெல்லாம் வைக்க மாட்டோம், உள்ள பூந்துட வேண்டியதான். அது செய்ய மாட்டான். நம்ம அரசாங்கம் அவன் கடமைக்கு அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு போய் விஷமத்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அமெரிக்காக்காரன் வா, உன்னுடைய அலுவலகத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ வா என்கிற ஒரு எச்சரிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். இது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும். நம்ம கொந்தளிப்புகள் எல்லாம் மீடியாக்கள் வழியாக லைவ்ல நேரடியாக உலகமெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றி எரியும், இது ஓயாது, இது ஆரம்ப கட்ட போராட்டம் என்று கூறி நிறைவு செய்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களை சிக்கப்படுறதுக்கு வர இங்க வர ஆண்கள் நியூ காலேஜ் கிட்ட போங்க, ஆண்கள் அனைவரும் நியூ காலேஜ் கிட்ட திரும்பி போங்க. இதான் அரசு, இதான் விடுதலை. போங்க. ஆண்கள் இப்பொழுது கைது செய்யப்படும் பேரணி. அப்படியே பேரணி அன்புள்ள சகோதரர்களே, ஆண்கள் கடந்து போங்க. ஒரு கட்டுப்பாடு மிக்க சமுதாயத்தை இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துறதுடைய ஒரே தொழில் RSS காரனுடைய வேலை. இந்த கூட்டத்தில் சில RSS காரன் ஊடுருவி வைக்கிறான். நமக்கு இழுவை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய அவன் முயற்சி பறிப்பதற்கு முன்னாடி நீங்க கிளம்பி போயிருங்க.
ஆண்கள் பின்னாடி கட்டுக்கோப்ப இருப்பாங்க. இந்த ஆறுகளுக்காரனுடைய நெத்தியை உடைக்கிற மாதிரி நீங்க திரும்பி போங்க. நம்ம கட்டுக்கோப்போட வந்தோம், கட்டுக்கோப்போட கலைவோம். கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க. அந்த அமெரிக்கா பாதிரியார் தமிழ்நாட்டுக்கு வந்தா அவன் உடம்புல தலை இருக்காது. அதனால நீங்க தைரியமா திரும்பி போங்க. அனைவரும் தயாரா? அமெரிக்கா பாதிரியார் தலை எடுக்க தயாரா? இது போங்க. ஆண்கள் பின்னாடி போங்க. நியூ காலேஜ் ஆண்கள் நியூ காலேஜுக்கு போங்க. பெண்கள் வாகனத்தில் இருக்கீங்க சரியா? ஆண்கள் நியூ காலேஜுக்கு போங்க. ஆண்கள் நியூ காலேஜுக்கு போங்க. கொஞ்சம் பேச்சு இருக்கிறாங்க, கொஞ்சம் அனுபவம். ஒன்பது வயது கிராமத்தில் அந்த சிறுவன் காணவில்லை. ஒன்பது வரை சார்ந்த சிறுவன் 9 வயது கிராமத்தில் அமைதியாக பேச்சு பேச்சு. யாரும் மயக்க மட்டும் வருவாங்க. என்ன ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க. கேப் கொடுங்க, நெரிசல் கேப் கொடுங்க. நீங்க பின்னாடி மேம்பாலத்துக்கு போறாங்க பாருங்க. போங்க எல்லாரும் நியூ காலேஜ் போங்க. திரும்புங்க. பெண்களுக்கு வழி விடுங்க. யாரும் மயக்கப்பட்டு விழுந்துருக்காங்க. நீங்க வழி விட்டாலும் போக முடியும். போங்க. ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க. யாரும் மயங்கி கிடைக்கிறாங்க, நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க. அது யாரு கவலை, யாரு சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸ் சொல்றாங்கம்மா. ஆண்கள் பின்னாடி திரும்பிட்டாங்க. பெண்கள் கொஞ்சம் இதாகிறாங்க. தண்ணி பாய்க்கிறதுக்கு தண்ணி பாய்க்கிறது. ஆண்கள் அப்படியே நியூ காலேஜ் போங்க. ஆண்கள் எல்லாரும் நியூ காலேஜ் போங்க. என்னங்க இங்கே போனீங்க? இப்படி இப்படி போங்க, இப்படி போங்க. நியூ காலேஜ் போங்க, நியூ காலேஜ் போங்க. நிற்குது. நியூ காலேஜ் போங்க, நியூ காலேஜ் போங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் அப்படி போயிட்டாங்க. வாகனம் இல்லாதனால அப்படியே நடந்து போங்க. பெண்கள் ஆண்கள் 13 வயது இஸ்மாயில் என்ற சிறுவன். பெண்கள் அப்படியே நில்லுமா. பெண்கள் பெண்கள் அப்படியே நில்லுங்க. ஆண்கள் அங்க நியூ காலேஜுக்கு போங்க. இந்த பக்கம் சைட்ல இருக்க போது இந்த பக்கமா வராதீங்க, நெருக்கடி ஆகும். அந்த பக்கமா போங்க. என்ற பையன் பார்க்கக்கூடிய வழி விடுங்க. ரோட மறிக்காதீங்க. ஹலோ, ரோட மறிக்காதீங்க. இந்த சைட் அடிக்கிற உள்ள போங்க, உள்ள போங்க. இந்த பக்கமா போங்க, மேம்பாலம் சைடு போங்க. இந்த பக்கமா போங்க, உள்ள போங்க. இந்த சைட் உள்ள போங்க. யாராவது 2 பேர் இந்த பக்கம் அனுப்புங்க. ஆண்கள் சைடு நிற்காதீங்க, போங்க. இங்கே நிற்கிறீங்க, போங்க. ஆண்கள் போங்க. ஆண்கள் போங்கம்மா, ஆண்கள் போங்க. ஆண்கள் அப்படியே போங்க. நியூ காலேஜ் கிட்ட போங்க. ஆண்கள் ஆண்களுக்கு பிறகு பெண்கள் போங்க. ஆண்களுக்கு பிறகு ஆண்கள் முதல்ல போங்க. சேர்ந்த சிறுமி உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் யாரும் அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னா இந்த நோனி கிட்ட கொண்டு வாங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்க அனுப்புங்க. இந்த சைட்ல இருக்கிற உள்ள போங்க. ஆண்கள் முன்னாடி போகாதீங்க, ரோட மறிக்காதீங்க. ரோட்ல உள்ள வாகனங்களுக்கு வழி விடுங்க. ரோட்ல உள்ள வாகனங்களுக்கு வழி விடுங்க. உள்ள போங்க. உங்க வாகனங்கள் அந்த பக்கம் நிக்குது. வாகனங்கள்
ஏரிக்கெல்லாம் நியூ காலேஜில் நிக்குது. நீங்க அங்க போன ஏரிக்கெல்லாம் ஆண்கள் முதல்ல போயிடுங்க. ஆண்கள் அந்த பக்கம் போயிடுங்க. தாம்பரத்தை சேர்ந்த இந்தமன் பெண்கள் எங்க வண்டியில வந்து கூட்டு போவாங்களா? அப்துல் ஜப்பார் பெண்கள் என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. நடந்து போறதா? ஆண்கள் முதல்ல போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பெண்கள் வருவாங்க. கொஞ்சம் ஆண்கள் போங்க, கொஞ்சம் ஆண்கள் நிக்க வேணாம். எல்லா ஆண்கள் முதல்ல கிளம்புங்க. மேடையாண்டு வாங்க. மஸ்தான் பத்தூர் சிலையை சேர்ந்த மஸ்தானா என்ற யார் பேசுவாங்க? ஆம்புலன்ஸ் எங்க இருக்குது? உள்ள வர சொல்லுங்க. மேடையாண்ட ஆம்புலன்ஸ் உள்ள வாங்க. அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் போல ஆண்கள் போயிருங்க. முதல்ல நிற்கக்கூடிய சோதனைகள் கூட்டம் கண்டிப்பா இருக்கிறதுனால குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை வந்து பெண்கள் கவனமா உங்களுடைய கைகளில் பிடிச்சிக்கிறது. ஒரு வரிசையா ஒவ்வொரு குழந்தையும் சாதனை வரிசையா ஒன்று பண்ண போறாங்க. அதனால வந்து குழந்தைகள் உங்களுடைய கைகளில் நல்லா பிடிச்சிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஆண்களுக்கு போனாதான் பெண்கள் சரியாக முடியும். குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், முக்கிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். நீங்க வேகமா வெளியேற என்று சொன்னா அவர்களுக்கு பாதிப்பு. 2 பேர் மயக்கம் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு வர முடியல. போங்க இல்லையா? பெண்களை சரி பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆண்கள் போயிருங்க. இருக்கிறார்கள். கொஞ்சம் ஆண்கள் வந்து போயிட்டீங்கன்னா ஆண்கள் முதல்ல போகணுமா? ஆண்கள் முதல்ல போங்க. வாலண்டி அந்த பக்கம் இருக்கிறவங்க நியூ காலேஜ் சைடு அனுப்புங்க. வாலண்டி முன்னாடி போங்க. பெண்களை போக சொல்லிடலாமா? பெண்கள் போக சொல்லிடலாமா?
பெண்கள் ஆண்கள் போங்க சீக்கிரம், ஆண்கள் போங்க, பெண்கள் வழிவிடுங்க. பெண்கள் அப்படி போக மாட்டாங்க. இப்ப பெண்கள் போங்க, பெண்கள் அங்கே இருக்குதா? பெண்கள் ஒண்ணு போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பெண்கள் எங்களையே அரசு பண்றதுக்கு வாங்கவே இல்லை, அதனால அப்படியே நடந்து போடுவாங்க. அப்படியே போகும். இப்ப இங்க நிக்கிறாங்க ஆண்கள் மட்டும் முள்ள போங்க. பெண்கள் இருப்பாங்க. அந்த நம்ம அரசு பண்ணி எங்க வைப்பாங்க என்று தெரியாம குழந்தைட்டு இருக்கிறீங்க. நம்மளால அரசு பண்ற உங்களுக்கு வாகனம் இல்ல, கொஞ்சம் அழைக்கிறது கல்யாண மண்டபமே இல்ல, தொழிற்சாலையுமே இல்ல. அவங்க தோழி ஒப்புக்கணும் போல் சொல்றாங்க. போய்கிட்டே இருங்க, கைது பண்ண முடியல, பெண்களுக்கு வாகனம் இல்லை. நியூ காலேஜில் எல்லாம் வாகனம் நிற்கிது, அதுல போய் ஏறிப்பாங்க. பெண்களுக்கு வழிவிடுங்க, பெண்களுக்கு வழிவிடுங்க. வாகனங்கள் இங்க வரக்கூடிய வாகனங்கள் இங்க சொல்லி அறிவிச்சிட்டீங்கன்னா இங்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வண்டியும் நியூ காலேஜில் நிற்கிது, அப்படியே போயிடுங்க. எல்லா வண்டிகளும் நியூ காலேஜில் நிற்கிது, அப்படியே போயிடுங்க. ரோட் சைட்ல நிற்கக்கூடிய ரோட்டுக்கு வாகனங்களுக்கு வழிவிட்டு உள்ள வாங்க. ரோடு சைட்ல நிற்கக்கூடியவங்க வாகனத்துக்கு வழிவிட்டு இந்த பக்கமா வழிவிடுங்க. ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதுக்கு வழிவிடுங்க. இந்த பக்கம் பெண்கள் போகணுமா? அங்க வாகனம் நிற்கிது. பெண்கள் இந்த பக்கம் இந்த ஓரமா ஒரு வழி விடுங்க ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்கு. இந்த பக்கம் லெப்ட் சைட்ல யாரும் நிக்காதீங்க, ஆண்கள் அப்படியே போகணும். அந்த உண்மை போங்க. நியூ காலேஜ்ல வண்டி நிக்க அப்படியே மெதுவா நடந்து போங்க. அப்படியே பொறுமையா நடந்து போகும். பெண்களுக்கு வழிவிடுங்கள், பெண்களுக்கு வழிவிட்டு நில்லுங்க. அப்படியே முன்னேறி போங்க. ரோட்ல நிற்கக்கூடியவங்க வாகனங்களுக்கு வழிவிடுங்க. ரோட்ல நிற்கக்கூடியவர்கள் வாகனங்களுக்கு வழிவிடுங்க. ஆம்புலன்ஸுக்கு இந்த சைடு வழிவிடுங்க. பெண்கள் வழிவிடுமா? ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க. ஆதம் அவங்க அம்மா நூற்சகம் இங்க இருந்தாலும் இங்க வாங்க, பையன் நிற்கிறான். ஆதம் 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 பையன் நிற்கிறான். அவங்க அம்மா நூற்சகம் அவங்க தாயார் நூற்சகம். ஆதம் அவங்களுடைய தாயார் நூற்சகம். யார் மயங்கிட்டு இருக்காங்க? மயங்கி கிடந்ததா அவங்க பார்த்தாங்க. ஆம்புலன்ஸ் பேசுங்க. எங்க ஆசம் அவங்களுடைய ஆதம் அவங்களுடைய அம்மா நூற்சகம். அந்த இடத்துல பையன் இருக்கிறாரு. ஆதம் இங்க நிற்கிறான், உங்க பையன் இங்க நிற்கிறான். நூற்சகம் அவங்க தாயார் நூற்சகம் வந்துட்டாங்க. ஆதம் வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் அப்படியே பின்னாடி வர சொல்லுங்க. எல்லாரும் போங்க. யாரும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். மாநில நிர்வாகிகள் அனைவரும் சென்றார்கள் செல்வார்கள். அதனால நீங்க போங்க. நாங்க எல்லாரும் போன பிறகுதான் போவோம். அதனால எல்லாரும் நீங்க முழுமையா கலந்து போங்க. யாரும் நிக்காதீங்க. கொஞ்சம் இந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வர சொல்லுங்க. கிருஷ்ணாம்பேட்டை மெகர் நிஷா அவங்க நிக்கிறாங்க. மெகர் நிஷா போக்குவரத்துக்கு இடையூறு அந்த வேலைக்காரிகள் அங்கிருந்து நிற்கக்கூடிய ஆண்கள் கிருஷ்ணாம்பேட்டை மெகர் நிஷா வாங்க. ஏற்படக்கூடாது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படியே இங்கிருந்து முன்னாடி வந்துடுவாங்க. ரோட்ல நிக்க முடியுங்க, உள்ள வாங்க. ரோட்ல நிக்க முடியும், ரோட மறிக்காதீங்க. வாகனங்களுக்கு வழி விடுங்க. ரோட்ல நிக்க முடியும், அப்படியே உள்ள வந்துருங்க. வாகனங்கள் நியூ காலேஜ் அங்க நிக்குது. சேப்பாக்கம் கிளை கவனத்திற்கு. நீங்க எந்த இடத்துல இறங்குறீங்களோ அந்த இடத்துக்கு போயிருங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த இடத்துல இறங்குறீங்களோ அங்க போயிருங்க. சேப்பாக்கம் கிளை கவனத்திற்கு, சரியா? மற்றவங்க எல்லாம் போகாமா? ஆண்களே அங்க நிக்கிறீங்க. எல்லாரும் கலந்து போயிட்டாங்க. ஆண்கள் அங்க யாரும் நிக்க வேண்டாம். ஆண்களும் போயிருங்க. ஆண்கள் எல்லாரும் ஊக்கலடி போங்க. அங்க போய் ஆண்கள் எல்லாரையும் ஊக்கலை கணிச்சிருங்க. ரோட பிளாக் பண்ணக்கூடாதுமா. இவ்வளவு நேரம் கட்டுப்பட்டு நடந்த ஆர்ப்பாட்டம் அதை கேவலப்படுத்திக்க கூடாது.
எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. அந்த ரோட யாரும் பிளாக் பண்ணி யாரும் ரோடு பிளாக் பண்ணாதீங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் தொல்லை கொடுத்துவிடக் கூடாது. நம்முடைய உயிரின மேலான தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமையை சரியாக பேண சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே மனித உரிமையை சரியாக பேணி சொல்லிக் கொடுத்த ஒரே தூதர் முகமது நபி தான். அந்த தூதர் மீது பாசமும் நேசம் உயிரும் வைத்திருப்பவர்கள் கட்டுப்பாட்டுடன் வாங்க, இந்த பக்கம் வாங்க. உங்களுடைய செயலினால் தான் நபிகள் நாயகத்துக்கு கண்ணியம். அதுதான் நீங்க நபிகள் நாயகத்தின் வைத்திருக்கிற பாசத்துக்கு அடையாளம். வாங்க, இந்த பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. யாரும் ரோட்டை பிளாக் பண்ணிட வேண்டாம். அங்கிருந்து நியூ காலேஜுக்கு போங்க. ரோட்ல ஒரு வாகனம் கூட நிக்க கூடாது. இந்த ஆர்ப்பாட்டத்தால் பொதுமக்கள் அவதிப்பட்டார் என்ற ஒரு செய்தி கூட வரக்கூடாது. உள்ளவன் ஆண்கள் உள்ளவன் இந்த சமுதாயம் சொன்னபடி நடக்கும் என்பதை ஆண்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியநகர் புதுவண்ணாரப்பேட்டை சகோதர சகோதரிகள் அந்த மரத்துக்கிட்ட வந்துட போறாங்க. இப்ப கலந்து போங்க. இன்ஷால்லா அமெரிக்காக்காரன் வரும்போது கூப்பிட்டு அனுப்புவோம், காலி பண்ணிடுவோம். இன்ஷால்லா இப்ப கலந்து போங்க. அமெரிக்கா ஒபாமா இருந்தாலும் சரி, கெர்ரி ஜோன்சன் இருந்தாலும் சரி, அவன் தலை நம்ம கையில. இன்ஷால்லா போங்க, இப்ப கலந்து போங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த 2 பேரும் காலடி வைக்க மாட்டார்கள். போங்க, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா தமிழ்நாட்டுக்கு எட்டி பார்க்க மாட்டான். ஆண்கள் உள்ள வந்து உள்ள அப்படி நியூ காலேஜுக்கு போங்க. மாவட்ட நிர்வாகிகள் பட்டாபிராம் கிளை எந்த இடத்துல வேணும் நினைச்சு அங்கே போயிருங்க. பட்டாபிராம் கிளை எந்த இடத்துல வேணும் நினைச்சு அங்கே போகலாம். ரோடையார் பிளாக் பண்ணாதீங்க. போக்குவரத்து இந்த பக்கம் வாங்க. எந்த ஒரு மக்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அலுவலகத்தில் அவசரமா போக்குவரத்து இருப்பாங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண இருப்பாங்க. யாருடைய உரிமையை பாதிக்கிறாங்க? நம்முடைய முழு இலக்கு அமெரிக்கா தான். 2 வாரம் ஆம்புலன்ஸ் நிற்கிறது, கொஞ்சம் ஓரத்தில் ஆம்புலன்ஸ் நிற்குது. ஆம்புலன்ஸ் நிற்குது, ரோட்டுக்கு நின்றாங்க. ஆம்புலன்ஸ் முறையா போறதுக்கு வழிவிடுங்க. அந்த உயிரை காப்பாற்றினால் ஒட்டுமொத்த உலக மாணவர்களையும் காப்பாற்றுவதற்கு சமம். அதனால அதுக்கு நீங்க வாரத்தை விடுங்க, வழிவிடுங்க. யார் அந்த ரோட பிளாக் பண்ணாதீங்க. பின்னாடி வாங்க, ஆண்கள் உள்ள வாங்க. நியூ காலேஜ் கிட்ட போங்க. உங்களுடைய வாகனங்கள் நியூ காலேஜ் அங்கே நிச்சயம் தேவையில்லாம சில ஆண்கள் வாங்க. கைது செய்ய காவல்துறை இல்லைட்டாங்க, வண்டி இல்லையாங்க, கைது செய்ய முடியாதவங்க தோற்றுட்டாங்க. உங்க அவர்கள் தோல் எடுத்து விட்டார்கள். அவங்க கொண்டு வந்து வாகனம் பத்தல, சிறைச்சாலை இடம் இல்ல, மண்டபத்துல இடம் இல்ல. சரியா? இதுதான் அரசு, இதான் ரிலீஸ். போங்க போங்க, இப்ப போங்க. கொடுங்கையூர் கிளையை சார்ந்த பெண்கள் இறங்கினே வந்து கொடுங்கையூர் எம்ஆர் நகர் கொடுங்கையூர் கிளை பெண்கள் எங்க இறங்குறீங்களோ அங்க போயிருங்க. செரியன் நகர் கிளை வேனு எங்க நினைச்சு அங்க போங்க. ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கூட நின்று விடக்கூடாது. நம்முடைய ஆர்ப்பாட்டத்தால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. பாண்டி பஜார் இந்த மேடைக்கு ஆப்போசிட்ல வாங்க. பாண்டி பஜார் கிளை இந்த மேடைக்கு ஆப்போசிட்ல வரவும். ரோட்ல நிக்கிறவங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? ஒரு தலைமைக்கு கட்டுப்பாட்டு இது கிடையாது உங்களுக்கு. உள்ள வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உள்ள வாங்க. ரோட்ல உள்ளவங்களுக்கு வழி விடுங்க. இன்னும் ஏன் நின்று இருக்கீங்க? வாலண்டியர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாலண்டியர்ஸ் ரோட்ல உள்ளவங்க ஏன் நின்றுட்டு இருக்கிறாங்க? இன்னும் வாலண்டியர்ஸ் ரோட்ல உள்ளவங்க உள்ள அனுப்புங்க, இல்லன்னா வண்டியில ஏறி போக சொல்லுங்க. ரோட்ல நிக்கிறவங்கள ஏன் நின்றுட்டு இருக்கிறாங்க? இன்னும் அந்த பக்கத்துல ஏன் நின்றுட்டு இருக்கிறாங்க? வாலண்டியர் சென்று அவங்களை அனுப்புங்க வெளியில. லெப்ட் சைட்ல ஏன் கூட்டமா நிக்கிறீங்க? லெப்ட் சைட்ல இருக்கக்கூடியவங்க அனுப்புங்க. சிதர்பாய் வாலண்டியர்ஸ் லெப்ட் சைடு போயிட்டு அவங்களை அனுப்பிச்சு விடுங்க டக்குன்னு. வண்ணாரப்பேட்டை கிளை பெண்கள் முன்னாடி போகமா? உங்களுக்கு வாகனம் காத்துட்டு வண்ணாரப்பேட்டை கிளையில இருந்து வந்து போங்க. வண்ணாரப்பேட்டை கிளை முன்னாடி போங்க. நெற்குன்றத்திலிருந்து வந்தவங்க எந்த நியூ காலேஜுக்கே போயிருங்க.